எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இட்லி மாவு போண்டா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 2 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப புளிச்சு இருந்ததுனாக்கா தயிர் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. புது மாவாக இருந்தால் தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடியும் நான் இட்லி மாவில் போண்டா செஞ்சு வீடியோ போட்டிருக்குறேங்க. இப்போ பெரிய வெங்காயம் தூளாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. நான் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது நம்ம விருப்பம்தான். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா அலசிட்டு தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்து தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த மாவோடு இதை சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவில் நம்ம தண்ணி சேர்த்த வேணாங்க. இட்லி மாவே தண்ணி மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம தண்ணி சேர்த்த வேணாங்க. நம்ம இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. போண்டா மாவு பதத்தில் நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. நல்லா கெட்டியாக போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தாவே ரவை போட்டதுக்கு நல்லா ஊறி வந்துடுங்க. நான் இப்போ இதில் தண்ணியே சேர்த்தலைங்க. இட்லி மாவு தயிர் வேறு தண்ணி மாதிரி இருக்கும். அதில் வேறு வெங்காயம் இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் போடுறதுல வேறு கொஞ்சம் தண்ணி அப்படியே இஞ்சிக்குங்க. தேவைன்னா வேணால் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சிங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இதில் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு போட்டுக்கலாங்க. நான் குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எண்ணெய் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவும் போடலாம், குட்டியாகவும் போட்டுக்கலாங்க. வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இட்லி அரிசி மாவில் புளிப்பு போண்டா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.